வந்து இம்ப்ரெஷன் மெட்டீரியல் இம்ப்ரெஷன்னு கேட்பாங்க, இம்ப்ரெஷன் மெட்டீரியல்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து எதுக்குன்னா வந்து ஜிங்க் ஆக்சைடு யூஸ்வல் இம்ப்ரெஷன் பேஜுக்கு முதல்ல இம்ப்ரெஷன் என்னென்னா இது வந்து நெகட்டிவ் லைக்னஸாக இருக்குது. காப்பி த ரிவர்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டாக இருக்குது. இம்ப்ரிண்ட் த இம்ப்ரெஷன் மெட்டீரியல் வந்து இம்ப்ரெஷன் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெக்கார்ட் த டீட்டெயில் ஆஃப் த ஹார்ட் அண்ட் சாஃப்ட் டிஷ் ஆஃப் த மவுத் தான் வந்து இம்ப்ரெஷன் மெட்டீரியலோட வேலையாக இருக்குது. ஐடியல் ரெக்குவயர்மெண்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி நான் டாக்ஸிக் அப்புறம் வந்து நரிஷ்மெண்ட்டாக இருக்குது. to the patient accurate dimensional stable அப்புறம் வந்து pleasant டேஸ்ட்டாக இருக்குது. pleasant taste and odor continuously adequate shelf life-ஆக இருக்குது. sufficient working time இருக்குது. electroplated-ஆக இருக்குது. அப்புறம் வந்து compactable with the dies or the cast material வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்டு ஆன் த கன்சிஸ்டன்சியில் வந்து ரிஜிட் அண்ட் எலாஸ்டிக்னு இருக்குது. ரிஜிடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிட் அண்ட் எலாஸ்டிக்கில் ரிஜிடில் வந்து ஜிங்க் ஆக்சைடு யூசினால் இருக்குது. ஜிங்க் ஆக்சைடு யூசினால் அப்புறம் இம்ப்ரெஷன் பிளாஸ்டர் இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் இம்ப்ரெஷன் வேக்ஸ்ன்னு இருக்குது. எலாஸ்டிக்கில் வந்து அகர் அண்ட் ஆல்ஜினேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேஸ்டு ஆன் த ரியாக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து பை த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. பை த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்குது. டெம்பரேச்சர் சேஞ்சஸில் வந்து இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அகர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஆல்ஜினேட் அண்ட் பிளாஸ்டர் ஜிங்க் ஆக்சைடு யூசினால். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ன்னு இருக்குது. டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இம்ப்ரெஷன் காம்பவுண்டும் அகாரும் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸாக இருக்குது. இப்போ வந்து கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து ஆல்ஜினேட் அண்ட் பிளாஸ்டர் வந்து ஜிங்க் ஆக்சைடு யூசினால் இதெல்லாம் இருக்குது. பேஸ்டு ஆன் த யூசஸ் வந்து பிரைமரி இம்ப்ரெஷன் செகண்டரி இம்ப்ரெஷன் இருக்குது. பேஸ்டு ஆன் த டிஷ்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மியூகோஸ்டாட்டிக் மியூகோகம்ப்ரெசிவ்னு இருக்குது. மியூகோஸ்டாட்டிக்கில் வந்து ஜிங்க் ஆக்சைடு அதுக்கப்புறம் வந்து மியூகோஸ்டாட்டிக்கில் வந்து இம்ப்ரெஷன் பிளாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து அகார் ஆல்ஜினேட்னு இருக்குது. இம்ப்ரெஷன் காம்பவுண்டு புட்டி கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் வந்து மியூகோ கம்ப்ரெசிவ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு ஆன் த விஸ்காசிட்டி வயபிலிட்டியில் வந்து ரிவர்சபிளில் வந்து அகாரும் இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் இர்ரிவர்சபிளில் வந்து அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் பிளாஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு ஆன் தி அதுக்கப்புறம் விஸ்காசிட்டியில் வந்து லோ விஸ்காசிட்டி மீடியம் விஸ்காசிட்டி அதுக்கப்புறம் ஹெவி விஸ்காசிட்டி வெரி ஹெவி விஸ்காசிட்டி புட்டி கன்சிஸ்டன்சின்னு இருக்குது. இப்போ பேஸ்டு ஆன் தி அதுக்கப்புறம் யூசஸில் வந்து கம்ப்ளீட் டென்ஷர் பார்ஷியல் டென்ஷர் இருக்குது. கம்ப்ளீட் டென்ஷரில் வந்து the impression material of the zinc oxide யூஸ்னால் இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் வந்து சிடிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஜினேட்டிவ் எலஸ்ட்ரோமஸ்லாம் வந்து பார்ஷியல் டென்ஷருக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஜிங்க் ஆக்சைடு யூசினால் பற்றி பார்க்க போகிறோம். ஜிங்க் ஆக்சைடு யூசினாலோட இம்ப்ரெஷன் மெட்டீரியலோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு யூசினால் வந்து முதல்ல வந்து என்னதான் இருக்குன்னா பேஸ் அண்ட் ஆக்சலரேட்டட் பேஸ்ட்டுன்னு இருக்குது. பேஸ் பேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஜிங்க் ஆக்சைடாக இருக்குது. 87% வந்து ஜிங்க் ஆக்சைடாக இருக்குது. 87% வந்து ஜிங்க் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னால் 13% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூஜினால் வந்து 12% இருக்குது. ரெசின் வந்து 50% இருக்குது. யூஜினால் வந்து ரியாக்டட் வந்து ஜிங்க் ஆக்சைடோடு ரியாக்ட் ஆகும். ரெசின் வந்து என்ஹான்ஸ் த ஃப்ளோ வந்து ரெசின் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜிங்க் அசிட்டேட் வந்து 20% ஆஃப் ஆக்சிலரேட்டட் இருக்குது. ஃபில்லர் அதுக்கப்புறம் வந்து லினோலின் இம்ப்ரூவ் த கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் வந்து செட்டிங் ரியாக்ஷன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரியாக்ஷன்ஸில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனில் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் யூஜினால் சேர்த்து ஜிங்க் யூஜினோலேட் அப்படின்ட்டு சாலிட் கீலேட் சால்ட் மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து செட்டிங் ரியாக்ஷன் வந்து 4 to 10 மினிட்ஸ் ஓரல் டெம்பரேச்சரில் வந்து 4 to 10 மினிட்ஸ் வந்து இதில் வைப்பாங்க ஜிங்க் ஆக்சைடு யூஜினால்.
மேனிப்புலேஷன் வந்து இஸ் வந்து டிஸ்பென்ஸ்டு இன் தி அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் லென்த் ஆஃப் த பேஸ் 6 சென்டிமீட்டர் வைப்பாங்க. தீஸ் ஆர் த கேட்டலிஸ்ட் ஆஃப் த பேஸ்ட் மிக்ஸ் இந்த வந்து மிக்ஸ்டு பேஸ்ட்டாக வந்து மாற்றி அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் வந்து இன் 30 to 60 செகண்ட் வந்து வைப்பாங்க. இன்னும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுக்கப்புறம் இன்னும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலி பிங்கிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லோடட் இன் ஏ கஸ்டம் ட்ரே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் hole recommended. The impression taking the inside of the tray is gently without pressure. அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் ப்ரெஷரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து வித் ஃபார் 3 to 5 மினிட்ஸ் வந்து 3 to 5 மினிட்ஸ் வந்து இன்ட்ரா ஓரலில் வந்து வைப்பாங்க செட்டிங் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் த அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் ரிமூவ் த அதுக்கப்புறம் ஸ்டடி ஃபோர்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் வித் த அப்ராப்ரியேட் சொல்யூஷன் வந்து அவாய்ட் த அதுக்கப்புறம் வந்து இம்மர்ஷன் த வாட்டரில் வந்து இம்மர்ஷன் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு யூஜினல் இம்ப்ரெஷன் பேஸ்ட் வந்து இது வந்து ஃபைனல் செகண்டரி இம்ப்ரெஷன் மெட்டீரியலுக்கு ஆஃப் எட்டென்ஷியல் சார்ஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ரீலைனிங் ஆஃப் டெம்பரவரி டென்ச்சரை வந்து ரீலைனிங் பண்ணி வச்சுருப்பாங்க. பைட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ கண்டென்சேஷனாக இருக்கும். சர்ஜிக்கல் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அட்வான்டேஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னா ஹை அக்யூரஸியாக இருக்குது. எக்ஸலன்ட் சர்ஃபேஸ் டீட்டெயில் வந்து ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். எக்ஸலன்ட் சர்ஃபேஸ் டீட்டெயில் ரீப்ரொடக்ஷன் வந்து நல்லா வந்து எக்ஸலன்ட் சர்ஃபேஸ் டீட்டெயில் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். மியூகோஸ்டாட்டிக்காக இருக்குது. நோ டிஷ்யூ கம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸலன்ட் சர்ஃபேஸ் டீட்டெயில் வந்து கிடைக்கும். குட் ஒர்க்கிங் டைமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டஸ் நாட் ரெக்வயர் த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரிஜிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அண்டர்கட் த ஏரியா வந்து அண்டர்கட்லாம் பண்ண முடியாது. யூஜினால் ஹாவ் அ இரிட்டன்ட் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ குட் நாட் பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஷார்ட் ஒர்க்கிங் டைம் இந்த அதுக்கப்புறம் ஹாட் வெதரில் வந்து ஷார்ட் ஒர்க்கிங் டைம் ஆயிரும். இது ப்ரிகாஷன் வந்து யூஜினால் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா என்ஷூர் த ட்ரே இஸ் ரிலீஸ் டு அவாய்ட் த டிஷ்யூ கம்ப்ரெஷனை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் த ஓவர் மிக்சிங்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓவர் மிக்சிங் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அஃபெக்டிங் த ஒர்க்கிங் டைம் வந்து அஃபெக்டிங் த ஒர்க்கிங் டைம் ஓவர் மிக்ஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் டைம் வந்து அஃபெக்ட் ஆயிடும்.